Class 9 CBSE Maxல exercise 2.4ல first question பார்க்குறோம். x plus 4 x plus 10 நம்ம இதுக்கு முன்னால என்ன மாதிரியான ஃபார்முலாஸ்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி இருக்கு x plus 4 x plus 4 இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் x plus 4 the whole square போட்டுட்டு a square plus b square plus 2ab ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்முலாஸ் நம்ம படித்தோம். x plus 4 x minus 4 எப்படி இருந்துச்சுன்னா என்னது a plus b a minus b அப்போது நம்ம எப்படி எழுதுவோம் a square minus b squareன்ற ஃபார்முலாவில் எழுதுவோம். இப்போ x square minus 4 squareன்ற மாதிரி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா முன்னால் இருக்க அந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இங்கே எக்ஸ்னா இங்கேயும் எக்ஸு. பட் ஆனால் ரெண்டாவது நம்பர் பாருங்கள், இது 4 இது 10. அப்போது இதுக்கு எந்த மாதிரியான ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறது? ஏன்னா இது நமக்கு புதுசு இல்லையா? ஸோ எந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்முலா எக்ஸ் ப்ளஸ் ஏ இல்லாட்டி ஃபார்முலா மட்டும் நம்ம வேறு ஒரு இதில் எழுதிக்கலாம். இதோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி. இது வேறு நம்பர், இது 4னா இது வேறு நம்பராக இருக்கு இல்லையா 10. அதனால் இங்கே ஏ இங்கே பின்னு வந்திருக்கு பாருங்கள். ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அதுக்கப்புறமேல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி. இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகே, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போது இந்த சம் வந்து நம்ம செய்ய போகிறோம். இப்போது இதில் எக்ஸுன்றது முன்னால் எக்ஸ்னே கொடுத்துட்டாங்க. ஏங்கிறது என்னது ஏ இஸ் ஈக்குவல் டு 4 பிங்கிறது 10. இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபார்முலா என்னது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி. இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர்ன்றது எக்ஸ் ஸ்கொயர்டே தான், ப்ளஸ் ஏன்றது என்னது 4. அப்போ 4 ப்ளஸ் பிங்கிறது என்னது 10. 4 ப்ளஸ் 10 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 4 இன்ட்டு 10 அவ்வளோதான். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 10ன்றது 14 இன்ட்டு எக்ஸு. எக்ஸ் இருக்கு இல்லையா, அதனால் 14 இன்ட்டு எக்ஸ் வந்து 14x ப்ளஸ் 4 இன்ட்டு 10ன்றது 40. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். இப்போ நம்ம அடுத்த சம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் செய்கிறதுக்கும் ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபார்முலா என்னது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி. ஓகே, இப்போ இதில் ஏ அப்படிங்கிறது வந்து 8, பிங்கிறது கவனமாக பாருங்கள் இங்கே என்ன இருக்குது, பிங்கிறது -10. ஓகே, இதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏயோட வேல்யூ என்னது 8, பியோட வேல்யூ என்னது -10 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் இப்போ ஏயோட வேல்யூ என்னது 8, பியோட வேல்யூ என்னது -10. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இப்போ இங்கே -10 இருக்குது, இங்கே +8 இருக்குது. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் -2ன்னு கிடைக்கும். -2x ப்ளஸ் இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா -80 கிடைக்கும். இப்போ அதை நம்ம எழுத போகிறோம் எக்ஸ் ஸ்கொயர் -2x -80. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் நம்ம பார்க்கலாம். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் ஃபார்முலா எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி. ஓகே, இப்போ இதில் ஏ அப்படிங்கிறது என்னது 4, பிங்கிறது என்னது -5. இதை தனியாக எழுதி நம்ம வச்சுக்கலாம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போது எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டெல்லாம் எக்ஸ்ன்னு கொடுத்தனால நம்ம அப்படியே எக்ஸ் ஸ்கொயர் எழுதிட்டோம். இங்கே எக்ஸுன்றது என்னது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x. எக்ஸ் இருக்க இடத்துல என்ன இருக்குது 3xன்னு இருக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதணும் 3x the whole squared ப்ளஸ் இப்போ ஏங்கிறது என்னது 4, பிங்கிறது -5 இன்ட்டு எக்ஸுன்றது எக்ஸோட வேல்யூ என்னது 3x ப்ளஸ் ஏ இன்ட்டு பி 4 இன்ட்டு -5.
ஓகே, இப்போ இந்த ஸ்கொயர் வந்து 3க்கும் காமன் எக்ஸுக்கும் காமன். அப்போ 3 இந்த ஸ்கொயர் 3 ஸ்கொயர்ன்றது 9, எக்ஸோட ஸ்கொயர்ன்றது எக்ஸ் ஸ்கொயர். ஓகே பாருங்க, 3x the whole square. அப்போ இந்த ஸ்கொயர் வந்து 3க்கும் சொந்தம், இந்த எக்ஸுக்கும் சொந்தம். அப்போ 3 ஸ்கொயர்ன்றது 9, இந்த இது வந்து எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 9x ஸ்கொயர்டு. இப்போ இங்கே ப்ளஸ் 4, இங்கே -5. இது ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது -1 கிடைக்கும் இன்ட்டு 3x. இப்போ ப்ளஸ் இது ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது 4 × 5ன்றது 20. என்ன 20? -20. இப்போ 9x ஸ்கொயர் -1 × 3xன்றது -3x. இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தானே, அப்போ -20. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். இனி அடுத்து 4th சம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, 4th சப்டிவிஷன். இப்போ இந்த சம்மில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே இருக்க ஒய் ஸ்கொயர் தான் இங்கேயும் இருக்குது, இங்கே இருக்க 3/2 தான் இங்கேயும் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது நடுவில், இங்கே சிம்பிள் வந்து மைனஸ்ன்னு இருக்குது. அப்போ எந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா a + b a - b, a + b a - b is equal to a square minus b square. இப்போ இங்கே a அப்படிங்கிறது என்ன? aங்கிறது y ஸ்கொயர். அப்போ b அப்படிங்கிறது என்ன? 3/2. ஓகே, இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர்ன்றது என்னது? y ஸ்கொயர். இது a, இதோட ஸ்கொயர் என்னது? the whole ஸ்கொயர். மைனஸ் bங்கிறது என்னது? 3/2. b ஸ்கொயர்ன்றது the whole ஸ்கொயர். இப்போது பொதுவாகவே இந்த மாதிரி இருக்குது. the whole ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? இந்த ஸ்கொயர் வந்து உள்ளே இருக்க இந்த 3க்கும் காமன், கீழே இருக்க இந்த 2க்கும் காமன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அதான் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, y raised the power the whole power அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இன்ட்டு 2. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? y raised the power 4 minus 3 squared divided by 2 squared. ஓகே, இப்போ y raised the power 4. இப்போ மேலே 3 ஸ்கொயர்ன்றது 9, கீழே வந்து 2 ஸ்கொயர்ன்றது 4. ஸோ நம்ம எப்படி எழுத போகிறோம் பாருங்கள். இப்போ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். y raised the power 4 minus 9/4ன்றது தான் இந்த சம்மோட ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 5th சப்டிவிஷன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கே 2x இருக்குது, இங்கேயும் 2x இருக்குது, நடுவில் சிம்பிள் மட்டும் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. இப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a + b a - b. நீங்கள் உடனே கேட்பீங்க, முன்னாடியே மைனஸ் வந்திருக்குனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. a - b × a + b is equal to a squared minus b squared. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா தான் நம்ம எழுத போகிறோம். இப்போ இங்கே a அப்படிங்கிறது என்ன? 3, bங்கிறது என்ன? 2x. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். a squared minus b squaredக்கு கொண்டு வர போகிறோம். இப்போ 3 squared minus 2x the whole square. அப்போ 3 ஸ்கொயர்ன்றது என்னது? 9 மைனஸ் இப்போ 2x the whole square போது என்ன அர்த்தம்? 2 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 9 மைனஸ் 4x ஸ்கொயர். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். ஓகே, எக்ஸசைஸ் 2.4ல் உள்ள 5 சப்டிவிஷனுமே நம்ம செஞ்சிட்டோம். அடுத்து வந்து 2.4ல் செகண்ட் சம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.